பணித்துளிகள் அக்டோபர் 12, 2025. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு வார்த்தையை ஏற்றுக்கொள். இன்றைய தியான வசனம் எரேமியா 36:1. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை என்னவென்றால், 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்துல தாமஸ் கார்லே தன்னுடைய எழுத்துக்களை சரிபார்க்கும் பொருட்டு அதை தத்துவ மேதை ஜான் ஸ்டூவர்ட் மில் என்பவரிடம் ஒப்படைத்திருந்தாராம். தெரிந்தோ தெரியாமலோ அந்த பிரதி நெருப்புல பொசுங்கிட்டான். அது கார்லேயிடம் இருந்த ஒரே பிரதியாம். சற்றும் பதறாமல் எரிந்து போன பகுதிகளை மீண்டும் எழுத ஆரம்பித்தாராம் கார்லே. அவர் சிந்தையில் பதிந்திருந்த நிகழ்வுகளை தீயின் தழகளால எரிக்க முடியவில்லையாம். இந்த பெரிய இழப்பின் மத்தியிலும் பிரெஞ்சு புரட்சி என்னும் தன்னுடைய பிரமாண்டமான படைப்பை கார்லே வெளியிட்டு இருந்தாராம். பண்டைய யூதேயா ராஜாவின் கடைசி நாட்கள்ல தேவன் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து, நீ புத்தகச் சுருளை எடுத்து உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அதிலே எழுது என்றாராம். இதுதான் ஜனங்களை முழுவதுமா அழிக்காமல் அவர்களை மனம் திரும்புதலுக்கு அழைக்கும் தேவனுடைய மென்மையான இருதயத்தை பிரதிபலிக்கிறது. நீ ஒரு புத்தகச் சுருளை எடுத்து, யோசியாவின் நாட்களிலே நான் உன்னோடே பேசின நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் இஸ்ரவேலை குறித்தும் யூதேயாவை குறித்தும் சகல ஜாதிகளை குறித்தும் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அதிலே எழுது. யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படியாகவும், தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும், தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் என்றார் என்று எரேமியா 36 வசனங்கள் 2-3 வாசிக்கலாம். எரேமியாவும் தேவன் சொன்னபடியே செய்தாராம். அதை கைப்பற்றிய யூதேயாவின் ராஜாவாகிய யோயாக்கீன் அதை துண்டு துண்டாக்கி தீயிலிட்டு பொசுக்கினாராம். ராஜாவின் இந்த செய்கை சூழ்நிலையை இன்னும் கடுமையாக்கியது. தேவனுடைய கோபத்தை தூண்டியது. தேவன் அதே செய்தியை மீண்டும் எழுதும்படிக்கு எரேமியாவிடம் சொல்லுகிறார். மேலும் யோயாக்கீனை குறித்து, தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும்படி அவன் வம்சத்தில் ஒருவனும் இரான். அவனுடைய பிரேதமோ வென்றால் பகலின் உஷ்ணத்துக்கும் இரவின் குளிருக்கும் எரிந்து விடப்பட்டு கிடக்கும் என்று கர்த்தர் சொன்னாராம். கர்த்தருடைய வார்த்தையை தீயிலிட்டு எரிப்பது சாத்தியம்தான், ஆனா அது பிரயோஜனமற்ற முயற்சி. ஆண்டவருடைய வார்த்தையை யாரால இருக்க முடியுமா? வார்த்தைகளுக்கு பின்னாக இருக்கும் வார்த்தையானவர், அதாவது வார்த்தையாகிய தேவன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் நித்தியமானவர். நாம் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கும்படிக்கு நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் தூண்டுவது எது? சுயமா? இந்த உலக புகழா? உலக பிரகாரமான பொக்கிஷங்களா? செல்வங்களா? எது நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறதோ அதை என்னவென்று ஆராய்ந்து பார்த்து தேவனை முதலாவது தேடுவதற்கு முயற்சி செய்வோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.